சென்னை மயிலாப்பூர், ராயப்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, மந்திவெளி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், விவரங்கள் என்ன? வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த டிட்வா புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருப்பதாகவும் சென்னைக்கு அருகில் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்தால் கணிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சென்னை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்கள்ல தொடர்ந்து மழை பெய்யும் என்று கூறப்பட்ட நிலையில் இன்று காலை முதலே சென்னையில மழை பெய்து வருகிறது. இந்த மழை காலையிலிருந்து பெய்து வரக்கூடிய 10 மணிக்கு பிறகு இந்த மழையினுடைய அளவு சற்று அதிகரித்திருக்கிறது. அதிகாலையிலிருந்து மழை பெய்தாலும் அது லேசான தூறலாக இருந்தது. ஒரு 10 மணிக்கு பிறகுதான் மழையினுடைய அளவு அதிகரித்திருக்கிறது. அதுல முக்கியமாக சென்னையினுடைய மைய பகுதிகளாக மத்திய சென்னை பகுதிகளாக இருக்கக்கூடிய இந்த ராயப்பேட்டை, மயிலாப்பூர், மந்தவெளி, தேனாம்பேட்டை, அண்ணா சாலை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இந்த இடங்களில் எல்லாமே மழையின் அளவு அதிகரித்திருக்கிறது. இன்று வழக்கமான அலுவல் நாள் என்பதனால நிறைய வாகன ஓட்டிகள் சாலைகளில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் இதனால் தாமதமாக செல்லக்கூடிய நிலை, லேசான ஒரு போக்குவரத்து சற்று நெரிசல் ஏற்பட்டிருந்தது. உடனடியாக போக்குவரத்து போலீசாரும் பல்வேறு இடங்கள்ல கொட்டும் மழையிலும் அது போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று எங்கும் இப்ப காலையிலிருந்து தான் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. பெரிய ஒரு கனமழை என்று சொல்ல முடியாது. எனவே கனமழை தொடர்ந்து மாலை வரை பெய்தால் வழக்கமாக தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைநீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அங்கெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மோட்டார்களை கொண்டு நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை மாநகராட்சி தரப்பில் எடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.